ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜூலை 1 இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிஎஸ்டி டே, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஜூலை 1 2017 இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க ஜிஎஸ்டி. ஸோ அது எஃபெக்ட்டுக்கு வந்துட்டு ஜூலை 1 வந்திருக்கும். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் இன்னைக்கு 9th ஆனிவர்சரி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கான தீம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸி டேக்ஸ் சிஸ்டம் எம்பவர்ட் இந்தியா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறச்சில் ஃபாதர் ஆஃப் ஜிஎஸ்டி இன் இந்தியா யார் அப்படின்னா அடல் பிஹாரி வாஜ்பாய். ஸோ அதை வந்துட்டு நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் தென் ஆல்சோ இன்னைக்கு நேஷ்னல் டாக்டர்ஸ் டே வந்து நம்ம அஃபிஷியலாக அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு தீம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஹைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நேஷ்னல் டாக்டர்ஸ் டேக்கான தீமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு டாக்டர் பிதன் சந்திர ராய், ஸோ அவங்களோட பர்த் அண்ட் டெத் ஆனிவர்சரியை ஹானர் பண்ணுற விதத்தில் தான் நேஷ்னல் டாக்டர்ஸ் டே வந்து நம்ம அஃபிஷியலாக அப்சர்வ் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா அந்த பிதன் சந்திரன் ராயோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் மெடிக்கல் ஃபீல்டு, ஹெல்த் கேர் சிஸ்டமில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட பர்த் அண்ட் டெத் ஆனிவர்சரியை நம்ம அஃபிஷியலாக நேஷ்னல் டாக்டர்ஸ் டேன்னு ஜூலை 1 அன்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ ஜூலை 1 ஃபஸ்ட் குரூப் படித்தா நம்ம டாக்டர் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பரில் முக்கியமான நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிலோ நார்மல் ரெயின் இன் ஜூலை, கரண்ட் டெஃபிசிட் 40% ஐஎம்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் ஜெனரல் யார் இருக்காங்க அப்படின்னா மிருத்யுஞ்சய் மோகன் பத்ரா இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஜூலையில் எக்ஸ்பெக்டட் ரெயினோட கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, லெஸ் தேன் வாட் இஸ் ரெக்வைர்டு. ஸோ டெஃபிசிட் அப்படின்ற நியூ வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட்டேஜ், ஒரு ஷார்ட் ஃபால் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்து டெஃபிசிட் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங்காக இருக்குது. டெஃபிஷியன்சி கம்மி அப்படின்ற மாதிரி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் இன் டிஃபென்ஸ் செக்டார் ஹாவ் பிக் பொட்டென்ஷியல். ஸோ டிஃபென்ஸ் செக்டாரில் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸோட ரோல் வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனோட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸோட டிஜி யார் இருக்காங்க அப்படின்னா பிகே தாஸ் அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணுறது அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அது இந்தியாவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டிஃபென்ஸ் பட்ஜெட் பொறுத்தளவு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கு ஒரு 1.78 lakh crore வந்து இருக்கும். ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஜாகிரபிக்கல் ஜோன்ஸ், ஸோ வந்து ஜாகிரபிக்கல் ஜோன்ஸ் இந்த சென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு பிளான் இருக்கும். ஸோ ஒரு டொமஸ்டிக்காக, ஸோ இன்டீரியராக ஏரோஸ்பேஸு, மிலிட்ரி மேனுஃபேக்சரிங்கு, டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக நம்ம டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார், ஸோ அந்த ஜாகிரபிக் ஜோன்ஸை சொல்லுவோம். ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ராக்கெட் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், சென்சார்ஸ், ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து நம்மளால் ரேதர் தென் ரிலையிங் ஆன் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ், ஸோ இம்போர்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணாமல் நம்ம இன்டீரியராக வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் நம்மக்கிட்டேயே வந்து எம்எஸ்எம்இஸ் இருக்காங்க, டிஜிட்டல் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டேட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கேப்பபிலிட்டி, ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ நம்மக்கிட்டேயே ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இந்த லொக்கேஷன்ஸில் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ எம்டி, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டிட்கோ இன் த சென்ஸ் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட எம்டியாக டி கார்த்திகேயன் இருக்காங்க. ஸோ அவங்க ரீசெண்டாக ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க இஸ்ரோ அகமதாபாத் கூட. எதுக்காக அப்படின்னா குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடி லொக்கேஷனில் இருக்கிற குலசேகரப்பட்டினமில் ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே வந்துட்டு டெஸ்டிங் லெபார்ட்டரிஸ் மூலியமாக டிஃபென்ஸ் செக்டார் வந்துட்டு கண்டிப்பாக பூஸ்டப் ஆகுது. ஸோ டிஃபென்ஸ் செக்டார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ரிலை பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு நியூ வேர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இன்டைஜினைசேஷன். இன்டைஜினைசேஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கண்ட்ரி டிசைனிங், டெவலப்பிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் குட்ஸ் ஆர் டெக்னாலஜிஸ் டொமஸ்டிக்கலி ரேதர் தென் ரிலையிங் ஆன் ஃபாரின் இம்போர்ட்ஸ். ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ், ஸோ இம்போர்ட் பண்ணாமல் நம்ம ஊர்லேயே டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால் செய்ய முடியும். ஸோ அது நல்ல சான்ஸாக இருக்குது தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்
அதிகப்படுத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸுன்றது மொபைலாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற விதத்தில் தான் இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. எடிட்டோரியல் செக்ஷனில் இந்தியா அண்ட் ஃபாரின் ஃபோர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் அட்லீஸ்ட் 2 இந்தியன் லாங்குவேஜஸ் இஸ் நாட் ஐடியல். ஸோ ஃபஸ்ட் எடிட்டோரியலில் லாங்குவேஜ் பாலிசிஸ், ஸோ எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் பாலிசிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மதர் டங் ப்ளஸ் இங்கிலீஷ், ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ சயின்ஸ், மேக்ஸ், டெக் ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு எல்லாமே இங்கிலீஷ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், புக்ஸு, ரிசர்ச்சு, ஜாப் ஓரியன்ட் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது மேண்டேட்ரியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி, கான்செப்ட்ஸோட பேசிக் கற்றுக்கிறதுக்கு நமக்கு தமிழ் தான் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஸோ ரெண்டையுமே வந்துட்டு நம்ம சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட் எடிட்டோரியலில் சொல்ல வராங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, NEP நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்துட்டு குவாலிட்டி எஜுகேஷனை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டெம் அப்படின்னா என்ன, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ், ஸோ அதை டெவலப் ஆகிறதுக்கு நம்ம இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஸோ ரெண்டையுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர்த்து தேர்ட் லாங்குவேஜ் அடிஷ்னலாக வந்துட்டு ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, சான்ஸ்கிரிட் எதுவாக இருந்தாலும் அதை ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ அது கண்டிப்பாக ஆப்ஷனலாக தான் இருக்கணும். இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டு அதை அலோவ் பண்ணுறதுக்கான வசதி இருக்குது, மீன்ஸ் ரிசோர்ஸஸ் இருக்குது, அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிசைர் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை தாராளமாக கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ தேர்ட் லாங்குவேஜ் வந்து இட்ஸ் ஆஃப் தேர் சாய்ஸ், ஸோ அவங்களோட சாய்ஸாக இருக்குது அப்படின்றது தான் வந்துட்டு ஃபஸ்ட் எடிட்டோரியல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் எடிட்டோரியலில் நியூ வேர்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கான்ட்ரவர்சி கொடுத்துருக்காங்க. கான்ட்ரவர்சி அப்படின்னா டிஃப்ரெண்ட், ஸோ கான்ட்ரோ அப்படின்னாலே ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஸோ இந்த கான்ட்ரவர்சி அப்படின்ற வேர்டுக்கு பப்ளிக் டிஸ்அக்ரிமெண்ட், ஸோ பப்ளிக்காக ஒரு விஷயத்தை எதிர்க்கிறது, பப்ளிக்காக ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வச்சுக்கிறது தான் வந்து கான்ட்ரவர்சி அப்படின்ற வேர்டுக்கு மீனிங்காக இருக்குது. அடுத்து ரிடண்டன்ட் கொடுத்துருக்காங்க. ரிடண்டன்ட் இன் த சென்ஸ் எக்ஸ்ட்ராவா, அடிஷ்னலாக, மீன்ஸ் அதிகமாக, இது தேவைப்படாது ஆனால் அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் வந்துட்டு ரிடண்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா, அன்னெசரி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ருடன்ஸ் அப்படின்ற வேர்டு இருக்குது. ப்ருடன்ஸ் அப்படின்னா மீன்ஸ் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேர்ஃபுல்லாக அதை எக்ஸாமைன் பண்ணிட்டு எடுப்போம்ல, ஸோ அந்த ஒரு ஸ்டேட்டை தான் வந்து ப்ருடன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேர்ஃபுல், வைஸ் டெசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அண்ட் தென் அட்டாவிஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அட்டாவிஸ்டிக் இன் த சென்ஸ் ஓல்டு டேஸ், பழங்காலத்தில் இருந்த மாதிரி. ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லலாமா, ஸோ ப்ரிமிட்டிவ் இன் த சென்ஸ் சிம்பிளாக இருக்கிறது, அன்டெவலப்டாக இருக்கிறது, ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்குது, ஸோ இப்போ ஓல்டு ஃபேஷன்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு அட்டாவிஸ்டிக் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் எடிட்டோரியல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேட்டா டவுட்ஸ், ஸோ டேட்டாவில் வந்து ஒரு டவுட் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றது தான் வந்துட்டு செகண்ட் எடிட்டோரியலில் பேச வராங்க. ஸோ கண்ட்ரியோட இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் வந்துட்டு ஸ்ட்ராங்கராக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பற்றி பேசியிருக்காங்க. இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் க்ரோத் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மே 2026 5.1% வரை இருக்குது. ஸோ இது ஏப்ரலை கம்பேர் பண்ணும்போது மேலே அதிகமாகவே இருக்குது. ஏப்ரலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4.9% வரை இருக்குது. ஸோ மார்ச்சில் கம்பேர் பண்ணுறப்ப ஏப்ரலில் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி லைக்வைஸ் மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவுமே நல்ல விதத்தில் 7.1% வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் டேட்டா டவுட்ஸ் இன் த சென்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸோட வேல்யூ வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இப்போ டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஜிஎஸ்டி க்ரோத் வந்து ஏன் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு கொஷின் ரைஸ் பண்ணுற விதத்தில் இந்த எடிட்டோரியல் சொல்ல வராங்க. எக்ஸ்போர்ட்டோட டேட்டா வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ரோத் நம்பர்ஸ், ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் இருக்கிற க்ரோத் வந்து நல்லாவே இருக்குது, வெல்கமிங்காக ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனாலும் கூட இந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய கான்ட்ரடிக்ஷன்ஸு, எக்ஸ்போர்ட் டேட்டா வந்து கேல்குலேஷன் குவைட் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷன் வந்து டவுட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுற விதத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக கவர்மெண்ட் வந்து இதை கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியோட டேட்டா கலெக்ஷன் வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி செகண்ட் எடிட்டோரியலில் முடிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் எடிட்டோரியலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குன்னா பர்செப்ஷன் கொடுத்துருக்காங்க. பர்செப்ஷன் இன் த சென்ஸ் இன் மை வியூ, ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவில் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் பர்செப்ஷன் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங்காக இருக்குது.
அடுத்து ரிவைவல் கொடுத்துருக்காங்க. ரிவைவல் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேக் டு ஃபார்ம். ஸோ ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வருது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ லைஃப்க்கு மறுபடியும் நம்ம பேக் டு ஃபார்ம் வந்தாச்சு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டடீஸில் நான் ஒரு 70% ஆஃப் மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு ரிவைவல் அப்படின்ற பட்சத்தில் அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு 80% அதிகமாகிறது. ஸோ அதுதான் வந்துட்டு ரிவைவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் பிலேட்டட்லி கொடுத்துருக்காங்க. பிலேட்டட்லி அப்படின்னா வந்துட்டு ஹேப்பனிங் வெரி லேட். ஸோ கொஞ்சம் லேட்டாக ஒரு விஷயம் நடக்கிறது வந்து பிலேட்டட்லி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹாப்பி பர்த்டே வந்து விஷ் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா பிலேட்டட் விஷஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ சொல்கிற அன்னைக்கு நம்ம மறந்துருப்போம், அது ஒரு 2-3 நாள் கழித்து சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் பிலேட்டட்லி அப்படின்னா ஒரு விஷயத்த அப்போ பண்ணாமல் கொஞ்ச நாள் கழித்து லேட்டாக பண்ணுறது தான் வந்துட்டு பிலேட்டட்லின்ற வேர்டுக்கு மீனிங்காக இருக்குது. அடுத்து அவுட்டேட்டட் கொடுத்துருக்காங்க. அவுட்டேட்டட் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அதெல்லாம் அவுட்டேட் ஆயிடுச்சுன்னு நம்ம கலோக்கியெல்லாம் சொல்கிற மாதிரி தான். மீன்ஸ் ஓல்டாக இருக்குது, அப் டு த மார்க் இல்லை, நாட் அப்டேட்டட். ஸோ அப்டேட்டடாக இல்லை, அது பழைய வேர்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம அவுட்டேட்டட் அப்படின்ற வேர்டில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் டிஸ்க்ரீபென்சி கொடுத்துருக்காங்க. டிஸ்க்ரீபென்சி அப்படின்ற சென்ஸ் டிஃப்ரென்ஸ், மிஸ்மேட்ச். ஸோ டிஸ்க்ரீபென்சி அப்படின்றதே வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்ற வேர்டில் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு மிஸ்மேட்ச் இருக்குது, ஸோ இதில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்து டிஸ்க்ரீபென்சி அப்படின்ற வேர்டுக்கு மீனிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் டிஜிட்டல் புஷ் எய்ம்ஸ் ஃபார் அ ஃபுல் ரோல் அவுட் பை நெக்ஸ்ட் இயர். ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நியூவாக வந்துட்டு ICJS சிஸ்டம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ICJS இன் த சென்ஸ் இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஸோ இந்த மூலியமாக நம்மளால் கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், ப்ரிசனு, ப்ராசிக்யூஷன் இது எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது எல்லாமே வந்துட்டு டிஜிட்டைசேஷனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்பவே அதிகமாக ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்காகவும் டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஸோ எல்லாமே வந்து டிஜிட்டலாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ஸும் வந்துட்டு Jan 1, 2027 100% டிஜிட்டலாக மாற்றிடணும் அப்படின்ற ப்ராக்ரஸில் தான் இருக்காங்க. ஸோ இப்போது அஃபிஷியலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட டேட்டா ஸ்டோரேஜ் க்ளவுடாக வந்துட்டு மேக்ராஜ் அப்படின்றது இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஓடு க்ளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ க்ளவுட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு மேக்ராஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ப்ராக்ரஸ். ஸோ இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு ஒரு 70% ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ 63,500 + 0 FIRs ஃபைல்டு. ஸோ FIRs 0 FIRs அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் அட் எனி போலீஸ் ஸ்டேஷன் ட்ரான்ஸ்ஃபர் எனிவேர். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஷனில் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அது டிஜிட்டலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அஃபிஷியல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சம்மன்ஸ் வந்து ஒரு 46.5 lakh டிஜிட்டல் எவிடன்ஸ் சம்மன்ஸ். ஸோ அதெல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டைசேஷன் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ஸோட டிஜிட்டைசேஷன் வந்துட்டு எதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சார்ஜ் ஷீட்ஸ் வந்து நம்மளால் ஃபாஸ்டராக பண்ண முடியும். நோ ரிஜெக்ஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸோட ரிஜெக்ஷன் வந்து கம்மியாயிடும். ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வேலை இருக்காது. நம்ம ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அஃபிஷியலாக டிஜிட்டல் மேனரில் நம்மளால் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் கேஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கேஸோட ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு NCRB நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படின்றது இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்ல வராங்க. அண்ட் தென் இங்கே அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஜென்ரல் தீரஜ் சேத் டேக்ஸ் ஓவர் அஸ் ஆர்மி சீஃப். ஆர்மி சீஃபாக வந்துட்டு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தீரஜ் சேத். ஸோ இவங்க தான் வந்துட்டு 31st சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா உபேந்திர திவிவேடி அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. ஸோ இப்போது சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தீரஜ் சேத். ஸோ இந்த நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமித்ஷா லான்ச்சஸ் நியூ FCRA போர்ட்டல் அண்ட் EOCI கார்டு. ஸோ இப்போ அமித்ஷா வந்துட்டு யூனியன் ஹோம் மினிஸ்டர் வந்துட்டு நியூவாக போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா FCRA இன் த சென்ஸ் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ இதில் 2 சிஸ்டம்ஸ் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா FCRA அண்ட் தென் செகண்ட் ஒன் EOCI கார்டு பற்றி பேசியிருக்காங்க. ஸோ FCRA அப்படின்றது எதுக்காக அப்படின்னா இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபாரின்லேருந்து இப்போ NGOs நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு டொனேஷன் வரணும் அப்படின்னா FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பேப்பர் ஒர்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், கிளியரன்ஸ் வந்து லேட் ஆகும். ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த அப்டேஷன் ஆஃப் நியூ போர்ட்டல் மூலமாக
புது போர்ட்டலில் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேப்பர் ஒர்க் வந்து கம்மியாகும். ஸோ ஆன்லைன்லேயே நம்மளால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் தென் கிளியரன்ஸ் வந்து சீக்கிரம் வரும். ஸோ ஒரு கிளியரன்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய நேரம் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ கிளியரன்ஸ் வந்து நம்மளால் சீக்கிரமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ரியல் டைம் வந்து மானிட்டர் நம்மளாலே பார்த்துக்க முடியும். ஆதார், இசைன், ஓசிஆர் மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கலாக டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ இது எல்லாமே வந்துட்டு FCRA போர்ட்டலோட நியூ அப்டேஷன்ஸாக இருக்குது. ஸோ நம்பர் சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு 14,500 NGOs வந்து FCRAல இருக்குது. இயர்லி 15,000லேருந்து 20,000 அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வருது. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸில் 17,000 ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா டிரான்ஸ்பரன்சி வந்து அதிகப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு OCI கார்டு பற்றி பேசியிருக்காங்க. OCI இன் த சென்ஸ் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்துட்டு ஃபாரினில் அவங்க ஒர்க்காக போயிருப்பாங்களே, ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு OCI கார்டு வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதில் என்ன ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும். ஸோ அது தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அது கஷ்டமாக ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு 20 years கழித்து பாஸ்போர்ட் வந்து மாறிச்சு அப்படின்னா OCIயும் மாறிட்டே இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுற விதத்தில் புதுசாக இருக்க இந்த OCI கார்டில் இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னவா இருக்குது அப்படின்னா இந்த OCI கார்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 50 lakh OCI கார்டு ஹோல்டர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 50 லட்சம் பீப்புளை வந்து பெனிஃபிட் பண்ணுற விதத்தில் தான் இந்த புது அப்டேட் அப்படின்றது இருக்குது. அண்ட் தென் கார்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஜிட்டல் கார்டு. ஸோ வந்து எந்த விதத்துலையும் தொலையாது. அண்ட் தென் ஆல்சோ பாஸ்போர்ட் மாறினா கூட OCI மாறாது. மீன்ஸ் நம்பர் வந்து சேமாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ ரியல் டைம் வெரிஃபிகேஷன் நம்மளாலே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த அமித்ஷா லான்ச் பண்ணியிருக்க நியூ FCRA போர்ட்டல் அண்ட் OCI கார்டு வந்து முக்கியமான நியூஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா NGO FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ OCI கார்டு ஹோல்டர்ஸ்க்கு ஆன்லைனில் ஃபாஸ்ட்டாக சேஃபாக மாற்றிட்டாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு சொல்ல வராங்க. ஸோ வாட் இஸ் சென்டர்ஸ் நியூ EPFO அப்கிரேட். ஸோ EPFOலேருந்து ஒரு அப்கிரேட் ஃபுல்லாக ஒரு அப்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா சைட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சைட்ஸ் இன் த சென்ஸ் சென்ட்ரலைஸ்ட் IT எனபிள்டு சிஸ்டம். ஸோ சென்ட்ரலைஸ்ட் IT எனபிள்டு சிஸ்டம் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா CDAC தான் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்மளால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். கிளைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்பரன்சி அதிகப்படுத்துறதுக்காக ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக கொண்டு வரதுக்காக இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பாஸ்ட் 4 to 5 days வந்துட்டு EPFO பிளாட்ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகியிருக்காது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் கன்சாலிடேஷனுக்காகவும் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸோட அப்கிரேடேஷனுக்காகவும் தான் அது வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் மெம்பர் சர்வீசஸான கிளைம் சப்மிஷனாக இருக்கட்டும், பாஸ்புக் டவுன்லோட்ஸு, ஸோ அது எல்லாமே வந்துட்டு June 2026 July 1 வரைக்கும் டெம்பரரியாக அன்அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஸோ இந்த அப்கிரேடேஷன் ப்ராசஸ்க்காக தான் இருந்துச்சு. ஸோ இந்த நியூ அப்டேட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா முன்னாடி வந்துட்டு ஒரு 120+ தனி டேட்டா பேஸ் அப்படின்றது இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா ரீஜன் வைஸ் டேட்டா வந்து தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போது இந்த சைட்ஸ் மூலமாக ஒரு நேஷ்னல் டேட்டாபேஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நியூ அப்டேஷனாக இருக்குது. அண்ட் ஆல்சோ கிளைம் லேட் ஆகும், ரிஜெக்ட் ஆகும். ஸோ இப்போ எல்லாமே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக செட்டில்மெண்ட் பண்ணுறது மூலியமாக வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ பேப்பர் ஃபிசிக்கலாக போக வேண்டியது இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஆன்லைன் KYC, கிளைம் குவரி எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன்லேயே ரைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பாஸ்புக் ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்க முன்னாடியெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ சிங்கிள் டேஷ்போர்ட்லேயே நம்மளால் பேலன்ஸு, கிளைம் ஸ்டேட்டஸு, பென்ஷன் எல்லாமே வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அது ஒரு நியூ அப்டேஷனாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து நம்மளால் ஒரே இடத்துல பார்த்துக்க முடியும். அண்ட் தென் இங்கே ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. PM exhorts secretaries to focus on self-reliance அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது PM நரேந்திர மோடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்ஹார்ட்ஸ் அப்படின்ற ஒரு நியூ வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸ்ட்ராங்லி ஏர்ஜ். ஸோ ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்கிறது, என்கரேஜ் பண்ணுறது, மீன்ஸ் டு இம்ப்ரூவ், டு ஸ்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்துட்டு
எக்ஸ்ஹாட்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங்காக இருக்குது. ஸோ நரேந்திர மோடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ரட்டரிஸ் ஆஃப் ஆல் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ எல்லா மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு tangible impact. ஸோ tangible அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னவா இருக்குது அப்படின்னா that can be clearly seen to exist. ஸோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது தெரியணும். ஸோ இப்போ ஒரு பேப்பர் பிளான் போட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை பண்ண முடியாது. அதை வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் பிளானாக பண்ணுறது. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம tangible அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக வெளியே தெரியக்கூடிய விதத்தில் tangible இம்பேக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஆத்ம நிர்பார்த்தா இன் த சென்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுற விதத்தில். ஸோ ஃபாரின் ப்ராடக்ட்ஸ்க்காக டிபெண்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே இன்டீரியலாக வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமாக பீப்புளுக்கு வந்து டைரக்ட் பெனிஃபிட் இருக்கணும். ஸோ அது வந்துட்டு பேப்பரில் மட்டும் இருக்கக்கூடாது, டைரெக்டாக பீப்புளுக்கான பெனிஃபிஷியரிஸ் வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆத்ம நிர்பார்த்தா இன் த சென்ஸ் முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபாரின் ப்ராடக்ட்ஸில் ரிலே பண்ணாமல் நம்ம வந்துட்டு இந்தியன் ப்ராடக்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2 புது கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஈஸ் ஆஃப் லிவிங். ஸோ இது ரெண்டுத்துலேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்கு ரூல்ஸ் கம்மியாகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து ஈஸியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளால் இன்டீரியலாக பூஸ்டப் அப்படின்றது கொடுக்க முடியும். அண்ட் தென் மக்களோட லைஃப் ஸ்டைல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு போனால் லேட் ஆகும் அப்படின்றது மாதிரி ஆன்லைன்லேயே நம்ம எல்லா வேலையும் முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு குரூப்பாக தான் பண்ண முடியும். ஸோ தனியாக ஒருத்தவங்க பண்ண முடியாது. ஸோ ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் வி ஹாவ் டு ஒர்க் டுகெதர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன கடைசியாக சொல்லி இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன். ஸோ டுவர்ட்ஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் செட்டில்மெண்ட்டுக்கு நம்ம இன்டகிரேட்டடாக ஒரு பிளான் இருக்கணும், ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ டீரெகுலேஷன் இன் த சென்ஸ் தேவையில்லாத ரூல்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், அதை மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே நியூவாக வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னா இசட்எஸ்ஐ ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அண்ட் பிஎஸ்ஐ பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனியன் மினிஸ்டர் ஃபார் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் யார் இருக்காங்க அப்படின்னா பூபேந்திர யாதவ் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 709 நியூ ஸ்பீஷீஸ் அண்ட் 353 taxa ஆடட் டு ஃபானா ஃப்ளோரா டேட்டாபேஸ். ஸோ ஃபானா ஃப்ளோரா அப்படின்னா நான் வந்துட்டு நமக்கு என்ன தெரியும், பிளான்ட் லைஃப், அனிமல் லைஃப் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ ஒரு ஃபானாவில் 709 நியூ ஸ்பீஷீஸும் ஃப்ளோராவில் 353 டாக்ஸாவுமே வந்துட்டு புதுசாக டேட்டா பேஸில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா கேரளாவில் தான் ஹையஸ்ட்டாக 98 நியூ ஸ்பீஷீஸ் கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ ஸ்டேட் வைஸு கேரளா, வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா ஸோ அப்படின்றதுல தான் ஆர்டர் ரேங்கிங் அப்படின்றது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இனிமேல் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.